ஆளுமிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தான். ஏற்கனவே நம்ம வீடியோ என்ன போட்டோம்னா, புதுசாக சர்வீஸ் வரவங்களுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ சம்பளம் வரும் 1/1/2026க்கு, அதுக்கு அதிகபட்சம் எவ்வளோன்னு போட்டோம். அதாவது குறைஞ்சபட்சங்கிறது 16.25%, அதிகபட்சங்கிறது 25%. இதுக்கு நடுவில் உள்ளதான் எதிர்பார்க்கக்கூடியது. அதுக்கு ஒரு தனி வீடியோ போடலை நம்ம. ஆனால் அந்த வீடியோவில் வந்து 2.0ன்னு போடுறதுக்கு பதிலாக 1.92ன்னு போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு திருத்த நான் வெளியிட்டுட்டேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம குறைஞ்சபட்சமும் வேணாம், அதிகபட்சமும் வேணாம், நடுத்தரமாக பார்த்தீங்கன்னா 1.92. இது நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் இருக்குது. அது வந்து எப்படி எதிர்பார்க்குறோம்னு சொன்னால், இப்போதைக்கு நிலவரம் இந்த பென்ஷனில் மேம்பாடுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மேம்பாடு எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 3 கோரிக்கை நிலுவையில் இருக்குது. ஒன்று, அதாவது குறைந்தபட்ச பென்ஷன் என்பது குறைந்தபட்ச சம்பளத்துக்கு இணையாக இருக்கணும். 2வது, கடைசி சம்பளத்தில் 60% பென்ஷனாக இருக்கணும். 3வது, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் பென்ஷன் அதிகமாக்கணும். இந்த 3ல் எதுவும் வர்றது மாதிரி ஒரு ஐடியா இல்லை. அதனால் இப்போ என்ன ஆசிட்டிஸ் இருக்கோ அதுக்கு தான் நம்ம பென்ஷன் பார்க்கணும். இதுவும் வந்து 20%, அதாவது நம்மளுடைய பேயையும் நம்மளுடைய டிஏ 60% டிஏ. இந்த 60% டிஏங்கிறது யாருக்கும் புரியலை. அதாவது கடைசி 31 பே கமிஷனுக்கு முதல் நாள் உள்ள பே எடுத்துக்குவாங்க. அதாவது 31/12/2025 பே எடுத்துக்குவாங்க. 1/1/2026 என்ன டிஏ அரைஸ் ஆகுமோ அந்த டிஏயும் சேர்த்துக்கிட்டு அது ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, வெயிட்டேஜ். அதுதான் ஃபிட்மெண்ட்டுங்கிறது. அது ஃபிட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், வேறு ஃபார்முலாவே வரலாம். மொத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சேர்த்தா அந்த பேயை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த சம்பளத்துக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகுங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். என்னென்ன பணப்பலன்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல 28,800 ஆரம்பிக்குது. இது வந்து குறைஞ்சபட்சம். நான் போட்டிருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பே மேட்ரிக்ஸ் 19 மேட்ரிக்ஸில் உள்ளதும் இருக்குது. அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய பே மேட்ரிக்ஸில் உள்ளதும் இதில் இருக்குது. ஏன்னா அதில் மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 32 கேலா பேருக்கு 1160 ஸ்டேஜ் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மொத்தம் 19 பே மேட்ரிக்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 560 லெவல் இருக்குது. ஆனால் அவ்வளோதும் போட முடியாது. சில குறிப்பிட்ட இது மட்டும் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்தாப்புல என்னான்னு பார்த்துக்கிட்டே எதுவும் கருத்து சொன்னீங்கன்னா இன்னொரு வீடியோ அதுக்காக போடலாம். அதே போல் 1.92க்குள்ளே பே இதையும் சர்வீஸ் இருக்கிறதுக்குள்ள தனியாக ஒன்று போடுவோம். இப்போதைக்கு இந்த பென்ஷனை மட்டும் பார்ப்போம். ஏன்னா பென்ஷனை பற்றி சில வதந்தி வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஏற்கனவே 25/3/2025 ஒரு வீடியோ, ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ அதாவது பென்ஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, நம்ம போட்டுட்டோம். இப்போ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கும் அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் சர்வீஸோடும் குழப்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு 1/1/2026க்கு அப்புறம் ரிட்டையர் ஆகுங்களுக்கு இன்னைக்கு தேதி என்ன இருக்கோ அது நிச்சயமாக உண்டு. அந்த அடிப்படையில் இந்த வீடியோ போடுறோம். அதாவது பென்ஷன் சிவில் சர்வீஸ், சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் ரூல்ஸ் 2021 பிரகாரம் இன்னைக்கு தேதி என்ன இருக்கோ அது அத்தனையும் 1/1/2026லேருந்து 31/12/2035 வரைக்கும் ரிட்டையர் ஆகுங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் போடுறோம். இது இந்த 1/1/2026 மட்டுமல்ல, நான் சொல்கிற மாதிரி 10 வருஷம் வரைக்கும் இந்த சம்பளத்துக்கு இவ்வளோ தான் பென்ஷன், இவ்வளோ தான் கம்யூட்டேஷன், இவ்வளோ தான் ஃபேமிலி பென்ஷன். ஆனால் இந்த பணிக்கொடை மட்டும் டிஏ ஏற ஏற மாறும். இதில் வந்து நம்ம போட்டிருக்கிறது, இது வந்து 31/12/2025 என்ன பே, அப்புறம் இந்த பே வந்து புதிய பே கமிஷனில் எவ்வளோ ஆகும், அதாவது 20% பெனிஃபிட்டில் அதுக்கு எவ்வளோ பென்ஷன், அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஊழியர்களுக்கு கம்யூட்டேஷன் எவ்வளோ கிடைக்கும், அந்த அமௌண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஊழியர்களுக்கு எவ்வளோ ரிட்டையர் ஆனால் எவ்வளோ கம்யூட்டேஷன் கிடைக்கும். 2 பேருக்கும் போகுது. பணிக்கொடைங்கிறது 2 பேருக்கும் போகுது தான். இந்த கம்யூட்டேஷன் மட்டும்தான் இது 40% பென்ஷனில் பண்ணலாம், இவங்க 33%. அதனால் வித்தியாசம் இருக்குது. கிராஜுவிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கும் ஒன்று தான், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கும் ஒன்று தான். அதே போல் இதை வந்து பென்ஷன் வந்து ஒரு ஊழியர் வந்து சர்வீஸில் இருந்துக்கிட்டு தன்னுடைய 67 வயசுக்கு முன்னால் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு பென்ஷன் என்னவோ அதே தான் ஃபேமிலி பென்ஷனாக கிடைக்கும். அதாவது இது எவ்வளவோ இதே தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ரிட்டையர் ஆகி 67 வயசுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியரும் 65 வயசுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர் இறந்து போயிட்டாருன்னா 30% தான் கிடைக்கும். அந்த 30% சாதாரண குடும்ப பென்ஷன். இவருக்கு என்ன பென்ஷனோ இதுதான் உயர்த்தப்பட்ட பென்ஷனு. இது வந்து சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி 7 வருஷத்துக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா இது கிடைக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போனாங்கன்னா அந்த சாதாரண குடும்ப பென்ஷன் கிடைக்கும். அதனால் இங்கே 2 தனித்தனியாக போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ 28,000க்கு பே இவ்வளோதாகும், பென்ஷன் இவ்வளோதாகும், கம்யூட்டேஷன் இவ்வளோ வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு
9,06,890 இருக்கும். கம்யூட்டேஷன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதே போல் பணிக்கொடை 2 பேருக்கு ஒன்று தான். டிஏ ஏற 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 வரும். 1/1/2026 டிஏ கிடையாதுங்கிறதுனால நம்ம வந்து பேக்கு மட்டும் போட்டிருக்கோம். இது எல்லாமே 30 வருஷம் சர்வீஸுக்கு தான். 30 வருஷம் சர்வீஸுக்கு பென்ஷன் மாறாது, கம்யூட்டேஷன் மாறாது, ஃபேமிலி பென்ஷன் மாறாது. கிராஜுவிட்டி மட்டும் மாறும். கிராஜுவிட்டி வந்து அதிகபட்சம் 33 வருஷம் சர்வீஸுக்கு உண்டு. அதனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சம்பளத்தை ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒரு சர்வீஸுக்கும் 6 மாத சம்பளத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி தான் கணக்கு. இது புரியுதா? இப்போது 28,000ங்கிறது இன்னைக்கு தேதி சம்பளம். 31/12/2020 இதான் சம்பளம்னு வச்சுக்குவோம். அவருக்கு 1/1/2026 பே இவ்வளோ, பென்ஷன் கிடைக்கக்கூடியது இவ்வளோ, அப்புறம் கம்யூட்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு கம்யூட்டேஷன் இவ்வளோ, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு கம்யூட்டேஷன் இவ்வளோ, அவங்களுக்கு கிராஜுவிட்டி 2 பேருக்கும் பொதுவாக இவ்வளோ தான். 2 பேருக்கும் பொதுவாக சாதாரண குடும்ப பென்ஷன் இது அவ்வளோதான். அதே போல் 30,200க்கு இருக்குது, 32,000க்கு இருக்குது, 35,000க்கு இருக்குது, 36,500க்கு இருக்குது, 38,300க்கு இருக்குது, 41,100க்கு இருக்குது, 43,600க்கு இருக்குது, 45,900க்கு இருக்குது, 47,600க்கு இருக்குது. ஸோ இது 31/12/2025 பே. அதே இது புதுசாக வரக்கூடிய பே கமிஷன் பிரகாரம், அதாவது இதுக்கு வந்து 60% டிஏ சேர்த்து வெயிட்டேஜ் 20% சேர்த்து வரக்கூடிய பே இது. இந்த பேக்கு 50% பென்ஷன் இவ்வளோ. இந்த பென்ஷனில் 40%க்கு கம்யூட்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு. இந்த பென்ஷனில் 33% இப்போ பென்ஷன் வந்து கம்யூட்டேஷன் பண்ணலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர். இந்த பென்ஷனில் 33% உள்ள கம்யூட்டேஷன் இது. இந்த பென்ஷனில் 40% உள்ள கம்யூட்டேஷன் இது. கிராஜுவிட்டி 2 பேருக்கும் ஒன்று தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒன்று தான், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒன்று தான். அதே போல் ரிட்டையர் ஆகி 65 வயசுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் உள்ள 67 வயசுக்கு அப்புறம் இறந்து போனாலும் இதுதான் மாதத்தில் பென்ஷன் இவ்வளோ தான். இது வந்து இதை போட்டோம். இனி அடுத்தாப்பில் இன்னும் கொஞ்சம் கூட பார்ப்போம். முந்தைய அட்டவணையில், அதாவது 31/12/2025 அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியராக இருந்தாலும் சரி, இந்த பேய்க்கு இதுதான் புது பே. இதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் மாற்றிடாது. பெரும்பாலும் இது வரைக்கும் மாற்றினது கிடையாது, இனியும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன கொடுக்குறாங்களோ கடந்த 4 பே கமிஷனாக அப்படியே தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த தடவையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, இந்த பே 31/12/2025 இந்த பே வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் பென்ஷன். இவர் தான் புது பே, இவ்வளவு தான் அவங்களுக்கு பென்ஷன். 1/1/2026 அப்புறம் நல்லா கேட்டுங்க, 1/1/2026 அப்புறம் பென்ஷன் இதுதான். அவர்கள் அந்த பென்ஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு 40% பென்ஷனில் கம்யூட்டேஷன் பண்ணலாம். அதன் பிரகாரம் கம்யூட்டேஷன் இது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊழியர்கள் அந்த பென்ஷனில் 33% கம்யூட்டேஷன் பண்ணலாம். அதன் பிரகாரம் அவங்களுக்கு உள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட் பென்ஷனர்களுக்கு இவ்வளவு கம்யூட்டேஷன். பணிக்கொடை கிராஜுவிட்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் 2 பேருக்கும் ஒன்று தான். 1/1/2026 டிஏ கிடையாது, வெறும் பேக்கு மட்டும் போட்டிருக்கோம். டிஏ வர வர என்ன ஆகும், இந்த பணிக்கொடை உயரும். ஆனால் இது மாறாது, பென்ஷன் மாறாது. இந்த பேக்கு இந்த பே மாறாது, இந்த கம்யூட்டேஷன் மாறாது. இந்த சாதாரண குடும்ப பென்ஷன், அதாவது ரிட்டையர் ஆன ஊழியர் தன்னுடைய 65 வயசுக்கு அப்புறம் இறந்தால் தமிழ்நாட்டிலையும், 67 வயசுக்கு அப்புறம் இறந்தால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் 30% இந்த பேயில் 30% பென்ஷனாக கொடுப்பாங்க. அது வரைக்கும் அதுக்கு இடையில இறந்து போயிட்டாக்க அவருக்கு என்ன பென்ஷனோ அதே தொகை குடும்ப பென்ஷனாக இருக்கும். அதான் புரியணும். 7 வருஷத்துக்கு அப்புறம் இருந்து உயிரோடு இருந்து இறந்து போனால் 30% இவ்வளவு கிடைக்கும். அதுக்கு முன்னே ஒரு ஊழியர் அகதாக மரணம் இறந்து விட்டார்னு சொன்னால் இந்த பென்ஷன் என்னவோ அதுதான் அவருடைய 65 வயசு அல்லது 67 வயசு கிடைக்கும். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தால் 65 வயசு வரைக்கும் இதே பென்ஷன் வந்து குடும்ப பென்ஷனாகவும் இருக்கும். இதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியராக இருந்தால் இதே பென்ஷன் வந்து ஃபேமிலி பென்ஷனாகவும் இருக்கும். புரியுதா? இதுதான் வந்து இது வந்து உயர்த்தப்பட்ட குடும்ப பென்ஷனுங்கிறது, அது சாதாரண குடும்ப பென்ஷனுங்கிறது. இதுதான் 50,400க்கு, 53,300க்கு, 56,500க்கு, 59,600, 62,100, 64,000, 66,300, 69,000, 72,000, 76,000 இருக்குது. இன்னொரு அட்டவணையில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். 8வது சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி 1/1/2026 அப்புறம் ஓய்வு பெறுகிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஓய்வு கால பணப்பலன் என்பது தான் இதனுடைய 3வது டேபிள் அட்டவணை. இது என்னன்னா, இப்போ வந்து இதை நான் முதல்ல திரும்பவும் சொல்லிடுறேன். இது வந்து ஒருத்தர் 31/12/2025 வாங்குகிற சம்பளம், அதுக்கான 1/1/2026 கிடைக்கக்கூடிய பே புது சம்பளம் இது. இந்த புது சம்பளத்துக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன், எந்த பென்ஷனாக சரி, சூப்பரண்டேஷன் பென்ஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, அவருக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் இவ்வளோ ரூபா.
இந்த பென்ஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் 40% பென்ஷனை கம்யூட்டேஷன் பண்ணலாம். அதுக்கு கிடைக்கக்கூடிய கம்யூட்டேஷன் தொகை இவ்வளவு எல்லாருக்கும். இதே போல் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தன்னுடைய பென்ஷனில் 33.33% பென்ஷனை கம்யூட்டேஷன் பண்ணலாம். அதுகளுக்கு இவ்வளவு. அதனால தான் இது 40%ங்கிறதுனால கூட இருக்குது, 33.33%ங்கிறதுனால இது குறைவாக இருக்குது. ஆக இது வந்து இன்னைக்கு 31/12 அதாவது இந்த ஆண்டினுடைய கடைசி தேதி இருக்கக்கூடிய சம்பளத்துக்கு புது சம்பளம் 1/1/2026 இது, அதுக்கு உண்டான பென்ஷன் இது, கம்யூட்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு இது, அதே போல் தமிழ்நாடு ஊழியர்களுக்கு இது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராஜுவேட்டி பணிக்கொடை இது. பணிக்கொடையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் திரும்பவும் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கும் ரெண்டும் ஒன்று தான். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. கம்யூட்டேஷன் மட்டும் தான் கொஞ்சம் மாறுபடும். அதே போல் ஒரு அரசாங்க ஊழியர் பணியிலிருந்து ரிட்டையர் ஆகி குறுகிய காலத்தில் இறந்து போயிட்டாருன்னா இந்த பென்ஷன் என்னவோ இதே பென்ஷன் அந்த 7 வருஷம் வரைக்கும் ரிட்டையர் ஆகி 7 வருஷம் வரைக்கும் அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு குடும்ப பென்ஷனாக கிடைக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போகிற பட்சத்தில் அந்த கடைசியில் இருக்கிற அமௌண்ட் வந்து குடும்ப பென்ஷனாக இருக்கும். ஆக 7 வருஷத்துக்கு முன்னே இருந்தால் இந்த பென்ஷன் குடும்ப பென்ஷன், அதாவது பென்ஷன் என்னவோ அதுவே குடும்ப பென்ஷனாக ஆகிரும். அந்த 7 வருஷம் முடிஞ்ச ஏற்பாடு இறந்து போனாருன்னா அது இதுவாக இருக்கும். திரும்பவும் சொல்லிடுறேன், இவங்க என்னென்னு கேட்டாக்க இப்போதைக்கு எஃபெக்ட்டுக்கு வருமானலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா தெளிவாக நான் சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 25/3/2025 அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா பழைய தேதியிட்டு அரியர் கொடுக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் அந்த மாதிரி நிலைமை வச்சுக்கிற மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு வந்து யூகமான ஒரு பிக்சேஷனை போட்டுட்டு ஒரு 1/4/2026 கூட உங்களுக்கு நமக்கு அதனுடைய பணப்பலன் கிடைச்சிடும். பெரும்பாலும் பென்ஷனுக்கு பணப்பலன் நிறுத்தப்படுவதே இல்லை, இது வரைக்கும் அந்த இதுவும் கிடையாது. ஆகையினால உத்தேசமான ஓய்வு கால பலன் இதுதான். இது வேறு எதுவும் இது பண்ண வேண்டாம். தற்போது வருகிற தகவல் பென்ஷன் கிடையாது, டிஏ கிடைக்காதுன்னு சொல்கிறதுலாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அல்ல, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பொதுப்பணி துறையில் பொதுத்துறை ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான். ஸோ இதுதான் இதில் வந்து இந்த ஒரு 29 ஸ்டேஜுக்கு போட்டிருக்கோம், பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த வருஷத்தில் ரிட்டையர் ஆகிறவங்களா இருந்தாலும் இந்த சம்பளத்துக்கு இதுதான், இது மாறாது. 2035 வரைக்கும் இந்த சம்பளம் என்னவோ இந்த சம்பளத்துக்கு இதுதான் இப்போதைக்கு 1/1/2026 சம்பளம். இதுக்கு இதுதான் பென்ஷன், இதுதான் கம்யூட்டேஷன், இதுதான் கிராஜுவிட்டி பண்ணி டிஏ ஏற ஏறும். அப்புறம் அந்த குடும்ப பென்ஷன் 30%ங்கிறது அதுதான். நன்றி, வணக்கம்.